தமிழ்நாட்டில் பேருந்து கட்டணம் உயர்வது குறித்து 4 மாதங்களில் முடிவெடுக்க அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதாவது டீசல் விலை உயர்வுக்கு ஏற்ப பேருந்து கட்டணத்தை உயர்த்த அனுமதி கோரி தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கங்களின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த மனுவில் கடந்த 2018ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் பேருந்துகளுக்கான கட்டணம் நிர்ணயிக்கப்பட்ட போது டீசல் லிட்டருக்கு ரூபாய் 63 விற்கப்பட்ட நிலையில் தற்போது லிட்டருக்கு ரூபாய் 92.39 உயர்ந்துள்ளது. இந்த வழக்கு நீதிபதி சி.வி. கார்த்திகேயன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், பேருந்து கட்டணம் நிர்ணயிக்க போக்குவரத்து துறை செயலாளர் தலைமையில் உயர்மட்ட குழு அமைத்து 2024 டிசம்பர் மாதம் அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உயர்மட்ட குழு அரசு போக்குவரத்து கழகங்கள், தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டு பேருந்து கட்டண உயர்வு தொடர்பாக அரசு அறிக்கை அளிக்கும் என தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி, தமிழ்நாட்டின் பேருந்து கட்டண உயர்வு குறித்து அரசு, போக்குவரத்து கழகங்கள், தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மக்களுடன் 4 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். பொதுமக்கள் அதிகம் விமர்சிப்பது பொங்கல், தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் தனியார் பேருந்துகள் ராக்கெட் வேகத்தில் பேருந்து கட்டணத்தை உயர்த்துவதுதான்.